வணக்கம் தலைவர். நீங்கள் 74 75 கோவில்பட்டி வரும்போது கிருஷ்ணமூர்த்தி புத்தகத்தோட வந்ததை பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு. நான் அப்போ பம்பாய் இங்கே சென்னையில் இருந்தேன். அப்போது கார்ல் மார்க்ஸுக்கு வருவதற்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து அந்த பயணம் நிலைப்பாடுகள் இருக்குல்ல, படிகள் அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். கிருஷ்ணமூர்த்தி யார், எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரி, பரவாயில்ல. கிருஷ்ணமூர்த்தி இங்கே தான் அடையாளம் தான் அவர் வருஷம் லெக்சர் கொடுப்பாரு. நாங்கள் அப்போ ஒரு 2 பேர் வருவோம் கோயில்பட்டு. டிசம்பரில் அவருடைய உரையை கேட்க வருவோம். கிருஷ்ணமூர்த்தி ஒரு இந்திய தத்துவவியலாளர். அவர் பெரும்பாலும் அமெரிக்கா வெளிநாடுகளிலே வாழ்ந்தவர். அவர் இங்கே அவருடைய அவர் எதுவுமே எழுதலை, எல்லாமே அவர் உரை தான். ஒரு உரையை அவங்க புத்தகமாக போட்டிருக்காங்க. கமெண்ட்ரிஸ் ஆன் லிவிங் அப்படிங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு அவருடைய படித்த அவருடைய புத்தகம் 2 வால்யூமாக இருக்குது. அவருடைய தத்துவத்தில் நான் ஈர்ப்பானேன். அதனால் அது அவருடைய உரைகள் புத்தகமாக எவ்வளோ புத்தகம் வந்துச்சோ அந்த பீரியடில் அதை ஃபுல்லாக வாங்கி விலைக்கு வாங்கிறது தான் எனக்கு பழக்கம். அதனால குறைஞ்ச அப்போவே ஜேகேவுடைய எல்லா புக்ஸும் எங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்கும் கோயில்பட்டியில். அதனால தூக்கிட்டு போவாங்க படிக்கிறதுக்கு. கடைசியாக ஒருத்தன் மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டான். அதோட போயிடுச்சு ஜேகே. அவர் மனசை விட்டு போயிட்டாரு, புத்தகம் லைப்ரரி விட்டு போயிடுச்சு. ஆனால் அவர் என்னன்னா, நீங்கள் ஒரு மரத்தை பார்க்கிறீர்கள், அந்த மரம் அசைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த மரம் அசைந்து கொண்டிருக்கிறது என்ற தன்னுணர்வோடு அதை பார்க்காதீர்கள், அந்த அசைவோடு சேர்த்து நீங்களும் அசையுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இன்ஸ்பயர் ஆனேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது, நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது ஒன்றும் இல்லை, அது அத்வைதம் தான். அத்வைதம், மரம் வேறு நீ வேறு அல்ல, அத்வைதம், 2ஆக இல்லை, அத்வைதம். அது நவீனமான ஒரு மொழியில சொல்லப்பட்ட அத்வைதம் தான் ஜேகேன்னு நான் பின்னாடி ஒரு புரிதலுக்கு அப்புறம் சரி இது கதைக்கு ஆகாது. அப்புறம் மார்க்சியம், அப்போ எனக்கு அறிமுகமானது மார்க்சியம் தோழர்கள் மூலமாக ஒரு புத்தகங்கள் எல்லாம் படித்து அப்புறம் நான் மார்க்சியத்துக்குள்ள ப்ராக்டிக்கலான விஷயமும் சேர்ந்தது. ஏன்னா போராட்டங்களில் நான் பங்கேற்க ஆரம்பிச்சிட்டேன். ராணுவத்திலிருந்து திரும்பி வந்த உடனே நான் அஞ்சல் துறையில் சேர்ந்தேன்னு சொல்ல மாட்டேன், அஞ்சல் தொழிற்சங்கத்தில் சேர்ந்தேன்னு தான் சொல்லுவேன். நேராக ஆர்மி டு ட்ரேட் யூனியன் அப்படிதான். ஸோ ட்ரேட் யூனியனோட கேள்விகளுக்கெல்லாம் ஜேகேட்ட பதில். ஜேகே வியட்நாமில் போர் வேண்டாம்னு நீ இங்கே சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்பாரு. அவருடைய கேள்வி தான், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுனால வியட்நாம் போர் நிற்குமா? இது ஒட்டுமொத்தமாக ஹியூமன் ரெவல்யூஷனரி பாதையவே ரெஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் கிருஷ்ணமூர்த்தி உள்ளது. ஸோ ஆகவே நான் நேரடியாக தொழிற்சங்கத்தில் இருக்கிறேன். போராட்டங்களை பங்கேற்று கொண்டு இருக்கும்போது ஜேகே நம்ம ஒத்துவர மாட்டார்ல இயல்பாக. ஸோ அப்படியே ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரிட்டிக்கல் 2 சேர்ந்து தான் ஜேகே பை சொல்லிட்டு மார்க்சியத்துக்கு வருவதற்கான 2 சேர்ந்தது. ஆனால் மார்க்சியமே தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் சேர்ந்தா தானே. இது ஒன்று மட்டும் இருந்தால் அது தண்டவாளத்தில் ஒரு தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓடுற மாதிரி ஆகும். நிறைய பேர் பெரிய தத்துவவாதியாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப நாள் இயக்கத்தில் இருக்க மாட்டாங்க. காரணம் ஒரு தண்டவாளத்தில் ஓடுறதுனால தான். எதுவுமே படிக்க மாட்டேன், நான் ஃபீல்டு ஒர்க் மட்டும் தான் பார்ப்பேன். அந்த தண்டவாளத்துலேயும் ஒரு தண்டவாளம் தான், அதுவும் கொஞ்ச நாள் காலியாகும். ஏதாவது ஒரு சின்ன யோகா பிரச்சனையில போயிடுவாங்க, இயக்கத்துக்கு போயிடுவாங்க. 2 தண்டவாளத்துலையும் வேண்டி ஓடினா தான் சரி. அப்படி தான் நான் வந்தேன். அதுதான் ஜேகே டு மார்க்சியம்.